ஹாய். ஃபஸ்ட்டு முறுக்கு பண்ணுறதுக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து, அதுக்கப்புறம் 1/4 கப் அளவு சிறுபேத்தம் பருப்பு ரெண்டையுமே ஒரு அரை மணி நேரம் நல்லா கழுகிட்டு ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு இதை ஒரு 2 விசில் போட்டு எடுத்துக்குங்க. அந்த டைம் நல்லா இப்போ காமிக்கிற மாதிரி நல்ல மாவு மாதிரி ஆகிடும். ஓகேவா? அதுக்கு பிறகு அதை ஒரு மிக்சியில் வச்சு அடித்து எடுத்துக்குங்க. பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்தளவு சாஃப்டாக இருக்கணும். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் மிக்சியில் நல்லா அடித்து நல்லா மாவு இது போல் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இந்த மாவுக்கு இதில் 4 கப் மாவு எடுத்திருக்கேன். 4 கப் மாவுக்கு கொஞ்சம் எண்ணெயை காய்ச்சி ஊற்றலாம். இல்லைனா வெண்ணெய் கூட நம்ம காய்ச்சி ஊற்றலாம். நான் வெண்ணெய் தான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இல்லைனா சம்டைம் எண்ணெய் நல்லா கொதிக்க வச்சு கூட ஊற்றுவேன். அந்த கொஞ்சம் உளுந்து போட்டிருக்கேன். அடுத்து அந்த மிக்சியில் அந்த உளுந்து சிறுபேத்தம் பருப்பு அரைச்சி வச்சது அது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி மாவு ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நல்லா விரசி வச்சுருக்கேன். ஓகேவா? அதுக்கு விரசி வச்ச மாவு திரும்ப இடியப்பாச்சில் இந்த 3 ஓட்டை இருக்கிற அந்த இடியப்பாச்சி தான் யூஸ் பண்ணி முறுக்கு பண்ண போகிறேன். ஸோ அதில் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். சரியா? இது நம்ம இங்கே யுஏஇயில் இருக்கனால எனக்கு இலையெல்லாம் கிடைக்காதுங்க. கிடைக்கும், இதுக்காகவே மெனக்கெட்டு வாங்க முடியாது. ஸோ நம்ம வீட்டிலே இருக்கிற சின்ன சின்ன பவுல் மாதிரி உள்ளதை வச்சு யூஸ் பண்ணி அதில் முறுக்கை பிழிஞ்சிட்டு அதுக்கடுத்து எண்ணெயில் எடுத்து போட போகிறோம். சரியா? எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கான்னு பார்த்துட்டு முறுக்கை நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கோம். அதை 1 பை 1 போட போகிறோம். எண்ணெய் ஃபஸ்ட்டு போடும்போது நல்லா சிலசிலப்பாக இருக்கும். அது போக போக சிலசிலப்பு குறைஞ்சி இது வரும்போது நம்ம திரும்ப மறித்து போட்டுட்டு எடுக்க போகிறோம். இங்கே நீங்கள் வேணால் கிடைக்காதா, நீங்கள் டெய்லி செய்து தான் சாப்பிடுவீங்களான்னு நினைக்கலாம். பட்டு செய்து சாப்பிட்றதுல ஒரு டேஸ்ட் இருக்குது இல்லையா? அது கூட இங்கே நம்ம எப்படி எந்த கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் சாப்பிட்ற அளவு டேஸ்ட்டு இருக்காது. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நான் செய்து சாப்பிட்றது தான் விரும்புவோம். பட் கடையிலையும் வாங்கி சாப்பிடுவோம். வேறு ஸ்நாக்ஸ் எல்லாம் கடையிலையும் வாங்கி சாப்பிடுவோம். ஸோ ஓகே, நான் நேற்று செய்தேன், அதை கொஞ்சம் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன சேனலை. ஓகே? இங்கே பசங்களாம் எல்லாமே செய்து சாப்பிட்றதெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நிறைய இது எல்லாமே. நம்ம கடையில் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்றோன்னு நினச்சா கடையில் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்லாம். நம்மளே செய்து சாப்பிட்றோன்னு நினச்சி நம்மளே செய்து சாப்பிட்லாம். எல்லாமே நம்ம ஊர் மாதிரி தான். நமக்கு செய்ய தெரியணும். அதுதான் அதில் உள்ள பெரிய ஒரு விஷயமே. சரியா? இப்போ பாருங்கள், இது முறுக்கு அந்த சிலசிலப்பு கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. இப்போ நம்ம அதை மறைச்சி போடுற மாதிரி இருக்கும். சரியா? 1 பை 1 மறைச்சி போடுறோம். மறைச்சி போட்டு அது வெந்த பிறகு எடுத்துடலாம். சரியா? நான் உங்களுக்கு இதெல்லாம் முடித்த பிறகு அதை உடச்சி காட்டுறேன். அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். முறுக்கு டேஸ்ட்டாக இருக்குது, எந்த அளவு முறுமுறுன்னு இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கே தெரியும், நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். அது கூட இந்த சில சவுண்டு எல்லாமே இருக்கும். நல்லா வந்துச்சு முறுக்கு. பசங்க எல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. கட்டாயம் இது 2 நாளில் முடிஞ்சிடும். எவ்வளோ செய்து வச்சாலும் 2 நாள் 3 நாள் அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி முடிஞ்சிடும். ஏன்னா இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா நம்ம நெய்யெல்லாம் ஊற்றி நம்ம ஊரில் எல்லாம் கிடைக்கும்ல வெள்ளை, அதே மாதிரி இருக்கும். அதனால டேஸ்ட் நம்ம நெய் முறுக்கு மாதிரியே இருக்கும். அதனால சீக்கிரம் காலி ஆகிடும் வீட்டில். பாருங்கள், வீட்லேயே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முறுக்கு சுடுறதெல்லாம் ரொம்ப பெரிய வேலையெல்லாம் கிடையாது. ஈஸி தான். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து ஒருக்கா ட்ரை பண்ணி ஃபேமிலிக்கு கொடுத்து பாருங்கள். அவங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க. அந்த டைம் உங்களுக்கு அந்த என்கரேஜ்மெண்ட் ரொம்ப பிடிக்கும். திரும்ப திரும்ப பண்ணணும்னு தோணும். சரியா? ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? அது சிலப்பு அடங்குறதுக்காக தான் இவ்வளோ நேரம் நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். இல்லைன்னா நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்திருப்போம். முறுக்கெல்லாம் எடுத்தாச்சு. ஃபுல்லு ஸ்டோர் பண்ணுறதுக்கணக்கா பாக்ஸ்லலாம் அடைச்சி வச்சாச்சு. ஒரு பாக்ஸ் ஃபுல்லு. அதுக்கடுத்து அது போக இருக்குது முறுக்கு. சரியா? நீங்களே பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு அது முறுமுறுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியுது. சரியா? நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.